திமுக ஆட்சி முழுவதும் ஊழல் என்று பேசிய மதிமுக தலைவர் வைகோவை எதிர்த்து செய்தியாளர் ஒருவர் கூட்டணியில் இருந்தபோது ஏன் நீங்கள் வாய் திறக்கவில்லை என்று கேட்டதற்கு மதிமுகவினர் கொந்தளித்த காட்சிகள் வைரலாகி வருகிறது. இந்த அரசு கமிஷன் 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 நீங்க உங்களுக்கெல்லாம் தெரியும், சொல்ல மாட்டீங்க. ஒரு சதுரடிக்கு இவ்வளவு ரேட் வச்ச ஒரே ஆட்சி திமுக ஆட்சி தான். கமிஷன், அது கட்டிங், கரப்ஷன், இதை ஒழிச்சிட்டாருல. அந்த கூட்டணியில் இருந்தாங்கிறத நான் மறைக்காத செய்யறேன். கூட்டணி தான் இருந்தேன். கூட்டணியில் இருந்துகிட்டு பேசுறது அயோக்கியத்தனம் இல்ல. கூட்டணிக்குள்ள இருந்துகிட்டு கூட்டணி அட்டாக் பண்றது என்ன அரசியல் தர்மம்? மனசாட்சி என்ன விரோதம்? கூட்டணி தர்மத்துக்காக பேசாம இருந்தேன். அது என்ன தப்பு? அதான் சரியான அணுகுமுறை. கூட்டணி இருந்துகிட்டே விமர்சனம் கூடாது. உங்க கருத்தை நான் ஏன் ஏத்துக்கணும்? இந்த திருக்குறள் என்கிட்ட சொல்லாதீங்க. நான் 1030 திருக்குறள் உங்ககிட்ட சொல்லுவேன். ஏங்க, ஒரு கட்சி கூட்டணியில் இருந்துகிட்டு அவங்கள பற்றி கண்டம் பண்றது அது நாகரிகமா? அது நாகரிகமா? தோழர், நீங்க எத்தனை கேள்வி வேணா கேளுங்க. இனி 1 மணி நேரம் கேளுங்க, நான் பதில் சொல்லுவேன். ஏன் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க எனக்கு தெரியும். நீங்க எந்த பத்திரிகை எனக்கு தெரியாது. நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை சார்? நீங்க எந்த பத்திரிகை? அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல, எந்த பத்திரிகை சொல்லுங்க. கேக்குறீங்கல்ல, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க மஞ்ச பத்திரிகா? நீங்க மஞ்ச பத்திரிகா? நீங்க மஞ்ச பத்திரிகா? நீங்க மஞ்ச பத்திரிகா? நீங்க மஞ்ச பத்திரிகா திட்டமிட்டு வந்திருக்கீங்க. இங்க யார் உங்களை ஏவி விட்டது? யார் ஏவி விட்டது? உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. உங்க பத்திரிகை முதலாளி ஏவி விட்டுருக்காரு. நீங்க தினகரனா? நீங்க தினகரனா? தினகரனா? அது மஞ்ச பத்திரிகை ஆயிடுச்சு. முந்தாராளே கேவலப்படுத்தி என்னை பத்தி அரை பக்கத்துக்கு சொத்து வாங்கிட்டு உங்க மேல கோர்ட்ல கேஸ் போட போறேன். யாரு இப்ப இருக்கிறத வச்சுதான் கேட்க முடியும். இந்த பாருங்க, நீங்க திட்டமிட்டு வந்திருக்கீங்க. நீங்க குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. ஆமா, குழப்பம் பண்றதுக்காக வந்திருக்கீங்க. இங்க உங்களுக்கு வேலை கிடையாது. என்ன இருக்கீங்க? வேலை கிடையாது. வெளியே போகலாம். வெளியே போகலாம். வேணும்னாரு கேட்கலாம். வெளியே அனுப்பு. வெளியே அனுப்பு. தினகரன் என்ன இருக்கீங்க? வேலை கிடையாது. தினகரன் இருக்கீங்க? வேலை கிடையாது. வெளியே அனுப்பு. மரியாதை கட்டு போகும். என்ன நீங்க வந்து கேட்டா மரியாதை கட்டு போகும்.